ஹாய் உலக கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொருத்தனும் திருட நினைக்கிறோம்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருடவே போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னா உங்களுக்கு தான் மிஸ்ஸிங்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம் தான் 2019 வந்திருக்க 4x4 மூவி தான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஓன் வைஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே அர்ஜென்டினா நகரத்தை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு சுத்தமான ஒரு பாதுகாப்பே இல்லை. அங்கே எவ்வளோ சிசிடிவி கேமரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 10 திருடு கிட்ட நடந்துடும். அதான் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்தாண்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் இருக்குது. அங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் தான் கார் ஓனர் நினச்சா இவனோ ஒரு திருடும் போல. இவன் தான் நம்ம படத்தோட மெயின் ஆள். இவன் பேர் பென்னு. இவனை பற்றி சொல்லணும்னா எப்படிப்பட்ட இடம் இருந்தாலும் அழகாக திருடிட்டு போயிடுவான். அதே மாதிரி இங்கே ஒரு கார் இருக்குது. இங்கே காரில் இருக்க ஒரு ரேடியோ பாக்ஸும் திருடி உள்ளே வச்சுக்கிறான். அடுத்தது வேறு எதனா இருக்குதான்னு பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கல. இந்த இடத்த விட்டு போகலான்னு நினைக்கும் போது மேலே ஒரு கூலிங் கிளாஸ் இருக்குது பார்க்குறான். அது போட்டுட்டு நம்ம அழகாக இருக்கும்னு அவனே வர்ணிச்சிக்கிறான். அடுத்து இந்த இடம் விட்டு போவான்னு பார்த்தா அங்கே பிஸ் அடிக்கிறான். இந்த காரையை நாசம் பண்ணுறான். பட்டுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதனால பயந்து போகிறான். அங்கே பார்த்தா ஒரு ஆள் நடந்து போகிறாரு. சரி இந்த காரை விட்டு முதல்ல நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது காரை திறந்து பார்த்தா கார் திறக்கவே மாட்டேது. இதனால ரொம்பவே பயந்து போயிடுறான். சரி கார் லாக் ஆயிடுச்சு, இந்த சைடை ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா 4 சைடை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சுத்தமாக அவனால் முடியல. இதனால பயந்து போனவன் பின்னாடி இப்போ அந்த கண்ணாடி எட்டி வச்சாவது வெளியே போகலான்னு பார்க்குறான். ஆனால் பின்னாடியே உடைய மாட்டேங்குது. அதனால இந்த 4 இடத்தாண்டியும் உடைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். சுத்தமாக முடியல. சரி இந்த கார் எடுத்துட்டாவது நம்ம கிளம்பினான்னு நினச்சி இந்த காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறான். ஆனால் இந்த கார் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கிட்ட அவன்கிட்ட ஒரு டூல்ஸ் மாதிரி இருக்குது. அந்த டூல்ஸை வச்சு இந்த கண்ணாடியை உடைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். இங்கே இருக்கிற எந்த கண்ணாடியும் உடையிற மாதிரி தெரியல. அதனால காண்டானவன் அவன் டூல்ஸை வச்சு அந்த டோர் லாக்கை உடைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். முடியல. அங்கே இருக்க பார்ட்ஸ் தான் கைண்டு விது. அதனால உள்ள கை விட்டாவது இந்த டோர் லாக்கை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி உள்ள வலுவாக கை விட்டு அமுக்கிறான். கடைசியில் அவன் கையே மாட்டேங்குது. வெளியே எடுத்து பார்த்தா ரொம்ப ரத்தமாக போயிடுது. அதனால சீட்டை இப்படி தள்ளி விட்டு கீழ் வழியாவது நம்ம தப்பிச்சு போகலான்னு சொல்லி அவன் கிட்ட இருக்க கத்தியை வச்சு அதை கீக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க மேட்டை அது கீக்கும் போது தான் தெரியுது அங்கே ஃபுல்லாக வெல்டிங் வச்சிருக்காங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்காத மாதிரி. அதனால காண்டானவன் அவன்கிட்ட ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். அந்த கண்ணை வச்சு சுடுறான் கண்ணாடி பார்த்து. ஆனால் பார்த்தா அது கண்ணாடியில் பட்டு இவனுக்கு ரிட்டர்ன் ஆகி திருப்ப இவன் காலிலே போயிடுது அந்த புல்லட்டு. அதனால சரியான வழியில் கத்திட்டு இருக்கான். அங்கே கண்ணாடி பார்த்தா அந்த கண்ணாடிக்கு சுத்தமாக எதுவுமே அவளே புல்லட் கண்ணாடி மாதிரி இருக்கு. இது உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கணுமே நினைக்கிறான். அதோட அவன் காலில் ரொம்பவே ரத்தம் போக ஆரம்பிச்சிடுது. அதனால அவன் டிஷர்ட்டை கைட்டி அவன் காலில் நல்லா சுற்றி வச்சுக்கிறான் ரத்தம் போகாத மாதிரி. அடுத்து அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கும் போது காரை பின்னாடி ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ரோட்டில் ஒரு நடந்து போன ஒரு பொண்ணு இவன் காரு கிட்ட வந்து அவளோட லெஃப்ட்டுக்கு கலைஞ்சிருக்குன்னு லெஃப்ட்டுக்கு போட்டுட்ருக்கா. இது இவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம யாருன்னா தெரியுமான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு இவன் இருக்கிறது சுத்தமாக தெரியல. அந்த ஆர்னு அடித்து பார்க்குறான். அந்த ஆர்னு சத்தமும் வெளியே கேட்கல போல. அந்த பொண்ணு அப்படியே கிளம்பிடுறா. அடுத்து அவன் ஃபோன் பண்ணி அவன் ஒய்ஃபுக்கு இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கும் போது ஃபோனு சுவிச் ஆஃப் ஆகிடுது. அதனால இவனுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. குழந்தை மாரி அழுதுட்டு இருக்கான். அடுத்து பக்கத்தில் ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது. அந்த ஜூஸ் பாட்டில் ஃபுல்லாகவே குடிச்சிடறான். ஒரு முழுக்க மட்டும் இருக்குது போல். அடுத்து அவனுக்கு வர ரொம்ப ரத்தம் போயிட்டுருக்கு. வெளியில் உட்காந்து கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பூச்சி இருக்குது. அந்த பூச்சி கொல்லான்னு நினைக்கும் போது அதுவும் நம்மள மாரி ஒரு உயிர்னு நினச்சி கம்முன்னு விட்டுறான். அந்த வழியிலே தூங்கிட்டு இருக்கான் போல். மறுநாள் ஏஞ்சி பார்க்குறான். சுத்தமாக குடிக்க தண்ணி கூட இல்லை. அந்த ஜூஸில் வெறும் ஒரே ஒரு முழுங்கு மட்டும் தான் இருக்குது. அதையும் அப்படியே குடிச்சு முடிச்சிடறான். அடுத்து அந்த ரேடியோவை செட் பண்ணி உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அது கூட உட்காந்து கூடவும் பாடிட்டு இருக்கான். அடுத்து திருப்பவும் முயற்சியில் இறங்குறான். இந்த காரை வெட்டி அப்படியே தவிக்கணும்னு திருப்பவும் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஃபோன் சத்தம் கேட்குது. இதை பார்த்துட்டு பேருக்கு அவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம கிட்ட தானே ஃபோன் இல்லை, சுவிச் ஆஃப் வச்சா எங்கேந்திரா ஃபோன் சத்தம் கேட்குது. அப்போ தான் தெரியுது அந்த காருக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் தான் ஃபோன் வருதுன்னு. இவனோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அட்டன் பண்ணி விட்டுறான். அந்த ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்னா, ஹலோ யாராவது உள்ளே இருக்கீங்களான்னு. நம்ம பெண்ணும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் உள்ளே இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க, எப்படியோ தெரியாமல் உள்ளே மாட்டிட்டேன் அப்படின்னும் போது அங்கே இருக்க ஆள் சொல்கிறாரு அவர் ஒரு டாக்டரு. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கார் என்னது, இதோட என்னோட 29வது கார் இது வரைக்கும் நான் 28 கார் வாங்கியிருக்கேன். உன்ன மாரி திருட்டு பசங்க தான் என்னுடைய கார் எடுத்தாங்க. ஆனால் இந்த கார் நான் வேறு மாதிரி ஒரு மாடுலேஷன் பண்ணியிருக்கேன். இந்த காருக்குள்ளே நீ வந்தால் உன்னால் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. இது நீ என்ன கத்தனாவும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாவும் இந்த இடத்த விட்டு நீ போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சவுண்ட் ப்ரூஃபும் இருக்குது, புல்லட் ப்ரூஃபும் இருக்குது. நீ என்ன பண்ணாவும் இந்த இடத்த விட்டு உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதோட ஒரு முக்கியமான விஷயமும் என்ன சொல்கிறான்னா, நீ எப்போ காருக்குள்ளே ஏறினியோ அப்போயே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதனால நான் காரை லாக் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்தால் மட்டும் தான் அந்த காரை துறைக்க முடியும் அப்படின்னு சொன்னவனே இவன் ரொம்ப கடுப்பாகி என்னை தொடான்னு பண்ணு கத்த ஆரம்பிச்சிடறான். அதனால கடுப்பான அந்த டாக்டர் என்ன பண்ணிடுறாருன்னா, அங்கே இருக்க மொத்த ஏசியும் ஃபுல் பண்ணி விட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. இதனால பெண்ணுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ரொம்பவே குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடுது. பெண்ணுக்கு என்ன பண்ணதுன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால அவன் காலில் கட்டி இருக்கிற டிஷர்ட் எடுத்து அவன் போட்டுக்கிறான். இப்போ காலில் ரொம்ப ரத்தம் போக ஆரம்பிக்குது. அதனால அவன் காலில் இருக்க ஜீன்ஸ் பேண்ட்டை அறுத்து அவன் காலில் நல்லா டைட்டாக கட்டிக்கிறான். ரொம்ப குளிரோட உட்காந்து பத்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணணும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதோட அவனுக்கு ரொம்பவும் தண்ணி தாகமாக இருக்கும், பசி
பசியும் எடுக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டரே ஃபோன் பண்ணுறாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த இடத்த விட்டு முதல்ல என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ரொம்ப கதறான். ஆனால் அந்த டாக்டரை கேட்குற மாதிரியே தெரியல, கம்முன்னு கட் பண்ணி விட்டுறாரு. இதனால் திருப்பம் பெண்ணு ரொம்பவே கடுப்பாகி ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு பசியும் தண்ணியும் ரொம்பவே தேவைப்படுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ பட்டுன்னு ஏதோ ஒரு வெளி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு போலீஸ்காரி. இதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணாடி முன்னாடி போய் என்னை காப்பாற்றுங்க டப்புன்னு தட்டிட்டு இருக்கான். முன்னாடி வந்து ஆர்னா வச்சு பார்க்குறான். ஆனால் எந்த ஒரு சத்தமும் கேட்குற மாதிரி தெரியல. அந்த போலீஸும் அந்த காருக்கான ஃபைன் பேப்பரை முன்னாடி வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்து அந்த கார் பார்க்கும்போது தான் தெரியுது, வெளியே இருந்து பார்த்தா உள்ளே எதுவுமே தெரியாத மாதிரி. அடுத்தது மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அதில் தண்ணி குடிக்கலாம்னு நினச்சா கூட தண்ணி கூட உள்ள வராத நிலைமைக்கு இருக்குது. அடுத்தது திருப்பும் அந்த டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு. உன் பேர் என்ன, உன்னோட அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவனோட பேரும் அவனோட அட்ரஸும் குடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து எனக்கு ரொம்ப தண்ணி தாக்கமாக இருக்குன்னு சொல்லும் போது பின்னாடி இருக்க போகிற அதை எடுத்து குடி அப்படின்றான். அந்த தண்ணி பார்த்தாவே ப்ளூ கலரில் இருக்குது. குடிக்கும் போது தான் தெரியுது அது வண்டிக்கு க்ளீன் பண்ணுற ஒரு சோப் ஆயில். எப்படியோ உட்காந்து அதையும் குடிச்சிட்றான். அடுத்து அந்த பூச்சிக்கிட்ட தான் ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த பூச்சிக்கிட்டே உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். என் ஃபேமிலி இப்படி தான் இருக்குது, எங்கள் அப்பாவும் திருடன், எங்கள் அம்மாவும் திருடன், நானும் திருடன் வழியில் வந்துட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல உட்காந்து பூச்சிக்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அத்தை திருப்பம் அந்த கார் உடைக்கலான்னு உடச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனால் சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியல. திருப்பம் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா அவனை இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலான்னு அங்கே இருக்க ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டுறாரு. அவள் தான் உனக்கு கொஞ்சம் உடம்பே நல்லா சூடாயிடுது. அவர் உடம்பே அப்படியே ஆரஞ்சு கலரில் மாறிடுது. அடுத்து ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அடுத்து அங்கே இருக்க புக் மேனுவல் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்த விட்டு எப்படியோ தவிர்க்க வழி இருக்குதானே. அதில் பார்த்தா எந்த ஒன்றும் போட்டுருல. அதனால் அவர் கடுப்பாக என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க ஒரு பேப்பரை கீச்சி அப்படியே வாயில் போட்டு பசியில் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறான்னு அவருக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அடுத்த பின்னாடி பார்த்தா அந்த அளவுக்கு வெளியே போகிற மாதிரி டூல் இல்லை. அங்கே இருக்க பொம்மைங்களாம் வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னன்னா அவன் காருக்கு பக்கத்தில் வந்து இந்த காரை திருடலான்னு பெண்ணு பண்ண மாதிரி அவன் திருட பார்க்குறான். நம்ம பெண்ணு இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோம்னு சந்தோஷப்படும் போது அங்கே இருக்க ஆளுங்களாம் அவனை பிடிச்சிடுறாங்க. அதனால நம்ம பெண்ணு உள்ளே மாட்டிக்கிறான். நம்ம பெண்ணுக்கு இருந்த ஒரே வழி கூட அவள் தான். இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம்னு நம்ம பெண்ணு அப்படியே கதறி அழுதுட்டு இருக்காரு. அங்கே இருக்க ஆளுங்களுக்கும் நம்ம பெண்ணு உள்ள இருக்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அடுத்து நம்ம பெண்ணுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அந்த பூச்சி எடுத்து சாப்பிட்லான்னு போயிடுறாரு. அடுத்து தேவையில்லைன்னு சொல்லி அந்த பூச்சை ஓரமாக வச்சிடறாரு. இப்போ நம்ம பெண்ணுக்கு ரொம்ப தண்ணி தாகமும் இருக்குது, சாப்பாடும் தேவைப்படுது. இப்போ பெண்ணு என்ன பண்ண போகிறான்னு யோசிக்கும் போது கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. ஃபோன் போட்ட டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் ஒரு ஹாப்பியான மூடில் இருக்கேன், உனக்கு ரொம்ப பசி இருக்குதுன்னு தெரியும், இந்த சீட்டுக்கு கீழே ஒரு சாக்லேட் இருக்குது, அது எடுத்து சாப்பிடு அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிறாரு. இதை பார்த்த பெண்ணும் அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு நல்லா உக்காந்துட்டு இருக்காரு. அப்படியே பொழுதும் கழிய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம பெண்ணு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு ஹெல்ப்னு கத்திட்டு இருக்காரு. ஆனால் அது சின்ன ஓட்டையாக இருக்கிறதுனால அங்கே இருக்க ஆளுங்களுக்கு சுத்தமாக எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. அடுத்து திருப்பவும் ஒரு ஃபோன் வருது டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஃபேமிலி பார்க்க போனப்பா அப்படின்னும் போது நம்ம பெண்ணுக்கு அப்படியே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஃபேமிலி ஏதோ பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் அந்த டாக்டர் அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க ரொம்ப குடும்ப கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ ஏதோ லாட்ரியில் 100 மில்லியன் வின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு 100 மில்லியன் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த விஷயத்தை தான் சொல்கிறாரு. கூடவே நம்ம பெண்ணோட கிரிமினல் ரெக்கார்டை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பெண்ணு 10 வயசுலேருந்தே இதேமாரி திருடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு வாட்டி ஒரு வீட்டில் திருட போகும்போது அங்கே இருக்க ஒரு வயசான ஆளையும் கொலை பண்ணியிருப்பாரு. அதேமாரி பெண்ணு மேலே பல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ கடைசியாக வந்து இந்த காருக்குள்ளே மாட்டின வரைக்கும் அவர் பண்ண கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அடுத்து அந்த டாக்டர் கட் பண்ணவனே நம்ம பெண்ணு என்ன பண்ணுறாருன்னா அவர் ஃபோனை வெயிலில் காய வச்சிருப்பாரு. அது மூலம் கொஞ்சம் பேட்டரி ஏறி இருக்கும் போல் அந்த பேட்டரி போட்டு அவள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல. வாய்ஸ் கால் வேணால் பண்ணுங்கன்னு அதே டைமில் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆக அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து அந்த சின்ன ஓட்டையில் அந்த பூச்சியை வெளியே தப்பிக்க வைக்கலான்னு அந்த பூச்சியை எப்படியோ வெளியே தப்பிக்க வச்சிடறாரு. அடுத்தது முன்னாடி போனவர் அங்கே இருக்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலான்னு அமைக்க விளையாடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அது ஸ்டார்ட் ஆக அண்ணுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எப்பரா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு. அடுத்தது என்ன பண்ணாருன்னா முன்னாடி கீர் போட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் முன்னாடி கீர் போட்டால் சுத்தமாக மூவ் ஆக மாட்டேங்குது. அதனால் ரிவர்ஸ் கீரை போட்டு வேற எங்கன்னா மோதலான்னு ட்ரை பண்ணுற மாதிரி ரிவர்ஸ் கீரை போட்டு நல்லா ஸ்பீடாக போய் வேற இடத்தாண்ட போய் மோதிடுறாரு. அதனால் ஏர் பேக் யூஸ் ஆனதுனால நம்ம பெண்ணுக்கு எந்த ஒரு அடியும் படலை. அப்படியே பொறுமையாக வந்து பின்னாடி இருக்க விண்டோவை உதச்சி அப்படியே வெளியே வந்துடுறாரு. அப்படியே நொண்டி ஒரு பேக்கரிக்குள்ளே போய் அங்கே இருக்க பர்கரை சாப்பிட்லான்னு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஆள் வந்து பர்கர் சாப்பிடக்கூடாது, இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஆனால் இவன் கடுப்பானவன் என்ன பண்ணிடுறான்னா அவன் கையில் இருக்கிற கண்ணை வச்சு பட்டுன்னு அந்த வாட்ச்மேனை சுட்டுறான். அவ்வளோதான் திரும்பவும் கொலை பண்ணான்னு நினைக்கும் போது பார்த்தா இதெல்லாம் பெண்ணுக்கு வந்த ஒரு கனவு தான். இதை பார்த்துட்டு பேருக்கு ரொம்ப மன உடைச்சலாகி நம்மளே இறந்து போகலான்னு சொல்லி கண்ணை வச்சு சுட்டு பார்க்குறான். பார்த்தா கண்ணு ஸ்டெக்காகி நிற்குது போல். என்னடா வாழவும் முடியல சாகவும் முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டாக டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு. அந்த டாக்டரை மிரட்ட ஆரம்பிக்கிறான் பெண்ணு. இப்போ மட்டும் நீ திறக்கலனா நான் கண்ணை வச்சு நானே செத்துருவேன்னு.
அவனும் நீ என்ன வேணால் பண்ணிக்கடான்றான். ஆனால் கன்று தான் ஸ்டெக் ஆகி போயிருக்கல, அதனால் எதுவுமே பண்ண முடியல பெண்ணால். அதனால் உட்காந்து பயந்து அழுதுட்டு இருக்கான். அப்போ பட்டுன்னு வந்து வெளிச்சம் வருது. என்னன்னு பார்த்தா அந்த டாக்டர் முன்னாடி வந்து நிற்கிறான். இதை பார்த்த பேருக்கு அவனுக்கு ஒன்றும் புரியல பெண்ணுக்கு. அவனால் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியல. ஏன்னா அவனால் சுத்தமாக எனர்ஜியும் இல்லை, தண்ணியும் குடிக்காதனால ஒரு மாதிரி மயக்க நிலையில் தான் இருக்கான். அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருனா வந்தவனுக்கு அவங்க காலில் இருக்கிற புல்லட்டை ரிமூவ் பண்ணி விட்டுறாரு. அதோட அந்த கன்னில் இருக்கிற ஸ்டெக்கும் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. அடுத்தது அந்த டாக்டருக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு ஃபோனை பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக பெண்ணு என்ன பண்ணிடுறான்னா கன்னை வச்சு அவரை சுட்டுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறான். அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு வீட்டாண்டையும் கத்திட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் சுத்தமாக அவனால் எனர்ஜி இல்லைனால என்ன பண்ணிடுறான்னா அவன் கன்னை வச்சு மேலே சுட ஆரம்பிச்சிடறான். அப்போயாவது யாராவது வெளியே வருவாங்கன்னு. அப்போ பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒன்றும் டாக்டர் சாவலை போல, அவர் மூஞ்சிக்கு முன்னாடி தான் கீறிட்டு போயிருக்கு. அவருக்கு ஒன்றுமே ஆகலை. வச்சிட்டு இருக்கான். திருப்ப அந்த காருக்குள்ளே என்ன போடாதீங்கன்னு அந்த டாக்டரும் அப்படியே தரன்னு இஸ்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதே டைமில் நம்ம பெண்ணு மேலே சுட்ட கன்று சத்தத்தில் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாரு. அவனை விடுங்கன்னு சொல்லும் போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா என் காரடை திருட வந்தான், அவனை நான் பிடிக்க நேரத்தில் என்னுடைய கன்னத்தில் சுட்டுட்டான்னு சொல்லி அந்த காயத்தை காட்டுறாரு. ஆனால் அப்பயும் அந்த போலீஸ் அவனை விடுங்கன்னும் போது அப்படியே கம்முன்னு சைலண்ட் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க போலீஸ் ஸ்குவாடே வந்துடுது. அங்கே நிறைய பேர் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் ஆளுங்களும் வந்துடுறாங்க. போலீஸும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அந்த டாக்டர்கிட்ட, அவனை கிட்ட விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு. ஆனால் டாக்டர் விடுற மாரி தெரியல, நானே இவனை பார்த்துக்கிறேன் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் வராரு. இவர் வேறு யாரும் இல்லை, டெகஸ்ட்ரேட்டர். இவர் வச்சு பேச வைக்கலான்னு அங்கே இருக்க போலீஸுங்களாம் நினைக்கிறாங்க. அடுத்து இவருக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் கொடுக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, நான் எவ்வளோ இடத்துல பேசியிருக்கேன் இல்லை எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி அவரும் போகிறாரு. அவரும் பேசி பார்க்குறாரு, நான் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், அவனை விட்டுருக்கேன்னு. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து இது வரைக்கும் 28 கார் திருடி இருக்காங்க, இதோட 29வது காரை இந்த பெண்ணு பையன் தான் என் காரை திருடலான்னு நினச்சிக்கிறான். இவனை மாரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு சதி திட்டினா தான் கம்முன்னு இருப்பாங்க. நான் எவ்வளவோ கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கேன், இதை பற்றி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் கவர்மெண்ட்டை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எடுக்காதனால தான் இவனை மாரி திருட்டு பசங்களாம் திருட ஆரம்பிக்கிறாங்க. பெண்ணை சாவடிச்சா இவனால் ஒரு 4 பேராவது திருந்துவாங்க, அதனால் நான் பெண்ணை நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதே டைமில் அந்த பேச்சாளர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நானே இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன், நீங்கள் அவனை விட்டால் போதும், நீங்கள் ஒரு டாக்டரை உயிரை தான் காப்பாற்றணும், உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேசினவனே எப்படியோ சமாதானமாகி அந்த டாக்டர் அவங்ககிட்ட பெண்ணை விட்டுறாரு. அடுத்த டாக்டர் கண்ணு கீழே போட சொல்லும்போது அவர் காருக்குள்ளே ஏறி போய் உக்காந்துக்கிறாரு. அங்கே இருக்க ஆளுங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அடுத்தது ஒரு ஃபோனில் ஒரு டைமர் மாரி இருக்குது, அது மேலே எடுத்து வச்சுறாரு. அடுத்து தான் புரியுது அங்கே ஏதோ பாம்பு இருக்குதுன்னு. அதனால் பதறி அடிச்சு எல்லாரும் இந்த சைடு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் அந்த காரில் இருக்கிற பாம்பு வெடியை அவ்வளோதான், அங்கேயே அந்த டாக்டர் இறந்து போகிறாரு. அதே டைமில் பெண்ணும் அரெஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த கார் எடுக்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம பெண்ணு காப்பாற்றின பூச்சி இருக்குது. அந்த பூச்சி அப்படியே மேலே பறக்குது. அந்த பூச்சி ஒரு கழுகு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் இது 2016 பிரேசில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி இருந்துச்சு படம் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே ஆகணும். புதுசாக பார்க்கவங்க மறக்காம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக வரும். அதோட கமெண்ட் பக்கத்தில் ஐபோன் ஒன்று இருக்கும், அதை அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் உங்களை மாரி பல பேர் என் வீடியோ பார்ப்பாங்க. ஓகே கைஸ், படம் இப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. புதுசாக பார்க்கவங்க மறக்காம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.